எல்லாருக்குமே காலை நேர வணக்கம். காலை நேர வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் டிரைவர் சூர்யா. இன்றைக்கி எங்கே அப்படின்னா எங்கள் ட்ராவல்ஸில் தான் இன்றைக்கி பொழுது. என்ன அப்படின்னா மழை வேறு பெஞ்சு சித்திரவதை ஆகிருச்சு. இந்த மழையோட ஒரு டியூட்டி வந்துருச்சு. வண்டியை கழுவியே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கான். எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா காலை டைம்லையும் இல்லை, எந்த டைம்லையுமே நல்லா இருக்கும். ஸோ அப்படியே நம்மளும் வண்டி கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இதில் நம்மளுக்கு என்ன சிரமம் அப்படின்னா நாள் மழையில் நனைஞ்சு அதோட கஸ்டமர் ஃபுல்லாக வண்டியில் ஏறியிருக்காங்க. ஏறுனதோட கீழே ஃபுல்லாக மண். இப்போ நான் மேட்டை எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது கீழே நீங்கள் பார்க்கலாம், எப்படி பார்த்தாலும் ஒரு 2 வீட்டுக்கு மண் சேர்க்கலாம். அந்த மாதிரி மண் கிடக்கும். அதுவும் இல்லாமல் நாள் ஏதோ ஒரு பீச்சுக்கு தான் போனேன். மகாபலிபுரமும் பெசன்ட் நகர் பீச்சோ எதுக்கோ ஒரு பீச்சுக்கு தான் போன இடத்துல தான் இவ்வளோ மண் அள்ளிட்டு போட்டு எங்கள் பார்க்கிங்கே நிறைஞ்சு போச்சு. ஸோ இதை க்ளீன் பண்ணணும்னு. ஏன்னா மற்ற ஒரு நம்மளுக்கு சின்ன உருவமாக இருந்தால் சீட்டுக்கு கீழே போயிட்டு வந்துடும். பெரிய உருவமாக இருக்கவும் இது இத்தனோட சீட்டுக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ கொடூரமாக இருக்குது. ஆனால் இதை துடைக்கிறதுக்கும் பொறுமைலாம் வேணும். ஓடுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கத்தான் என் மூஞ்சியில் அடித்து நானே பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி திருட்டுத்தனமான வேலை சேட்டெல்லாம் இப்போ நிறையா பண்ணுவேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளும் ஏன்னா முதல்ல ஏர் அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த தூசி மண் எல்லாமே வெளியே போயிடும். ஏன்னா முதல்ல தண்ணியை ஊற்றி ஒரு 7 பக்கெட் தண்ணியை உள்ளே ஊற்றி விட்டு கழுவுனோம்னா ஒரு எல்லாம் போயிடும், வேஸ்ட் ஆகிடும். அதனால் நம்மளும் ஏர் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஈரத்துணியை போட்டு துடைக்கணும். அதுவும் இல்லாமல் இதில் ரொம்ப சிரமம், என் உடம்புலாம் உள்ளே போகாது, அப்படி இருக்கும். ஸோ அதனால் கழுவிட்டுது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வேலை, முக்கியமான வேலை. அதுக்கெலாம் போயிட்டு வேற என்ன துணியை துவைக்கணும். உண்மையிலே பேச்சுலர்ஸ் லைஃப்னால் இப்படி தான் இருக்கும் போல, தலைவலியாக இருக்குது. இப்போடா இது ஃபேமிலி மேன் ஆகணுன்னு தான் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பேச்சுலர்ஸாக இருக்கும்போது நம்ம துணி நம்மளே துவைச்சிக்கிட்டு தெரிய வேண்டியது. இது இப்போ எப்படின்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் கழுவ வேண்டிய கட்டாயம். ஏன்னா ஈவினிங் ஒரு மேரேஜ் டியூட்டி இருக்குது. ஆனால் அந்த மழையில் யாரும் பிடிச்சி எடுக்க மாட்டாங்க. அதனால் சரி ஒரு வேலையே இல்லை, ரெகுலர் கஸ்டமர் தெரிஞ்ச கஸ்டமர்னால எடுத்துகிட்டு போக வேண்டிய கட்டாயம். இதில் என்ன சிரமம்னா நம்மளுக்கு தான் சிரமம், ஓட்டுறாளுக்கு தான் சிரமம். வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்கு அந்த கல்யாணம் முடிச்சுலாம் போனோம்னா நைட்டு 10 மணி 11 மணி ஆயிரும். ஒன்றுமே பண்ண முடியாது. உண்மையிலே மழை பெஞ்சிட்டு வெளியே வேறு கலவு சொல்லியிருக்காரு, என்ன பண்ண போகிறதே தெரியல. வண்டி ரொம்ப அழுக்காக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. பார்க்குறதுக்கு நம்மளுக்கே மனசாட்சி இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமருக்கு நம்ம வைக்கிற ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு வேண்டுகோள் மட்டும்தான் வைக்க முடியும். என்ன அப்படின்னா, ஐயா வண்டியில் ஏறினீங்க அப்படின்னா கீழே மண்ணை தட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். மேலே எங்கேயும் ஏறி பார்க்குறது. தட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் உட்கார இடம் நீங்கள் தான் உட்கார போறீங்க. இப்போ நானும் என்ன பண்ணுவேன், சில நேரங்களில் எனக்குலாம் கிறுக்கு பிடிச்சிடும். சொல்கிறத கேட்கல அப்படின்னா, நீ உட்காரு, நீ தான் உள்ளே உட்கார போகிற, நீ தான் அந்த மண்ணிலையும் இதுலேயும் உட்காந்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியா சிறப்பான சம்பவத்தை தரமான பண்ணி விட்டுருது. பார்த்தீங்களா, அப்போ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்படித்தான் என்ன பண்ணுறது, ஒரு நாள் பொழுதும் வண்டி ஓடுதோ ஓடலையோ தொடச்சிக்கிட்டே கடந்துடணும். ஏன்னா அப்போ தான் பொழுதும் போகும். பெரும்பாலும் உள்ளே துடைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா வெளியே கூட மழை வெஞ்சிருச்சு, அது வெஞ்சிருச்சு, இன்றைக்கி பட்டினியாக கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதையாவது கூட சமாளிச்சிடலாம். ஆனால் உள்ளே துடைக்கிறதுக்கே நம்மளுக்கு 1 மணி நேரம் தனியாக போயிடும். அதனால் மோஸ்ட்லி எல்லா டிரைவர்ஸுக்கும் பண்ணுற ஒரு விஷயந்தான், உள்ளே தொடச்சி வச்சுட்டாங்கன்னா கஸ்டமர் உள்ளே தான் உட்கார போகிறாங்க. நம்ம டாப்பில் என்ன கொச்சக்கீரை போட்டு இழுத்து கட்டிட்டு ஒரு 21 பேரை வேலை ஏற்றிட்டா போகிறான் கிடையாது. அதுக்கப்புறம் அப்படியே நம்மளும் இன்னொரு பெரிய வேலை, மேட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அது காய்கிறதுக்கு, அது காஞ்சு மறுபடியும் இந்த மழையில் எப்படா காயும் அப்படின்னு எனக்கு சுத்தமாகவே தெரியலை. அது காஞ்சு முடித்தோடனே அதை தூக்கி வண்டியில் போட்டு திருப்பி போகணும். அது காய்கிறதுக்கு முன்னாடி எடுத்து போட்டான் அப்படின்னா மறுபடியும் உள்ள ஈரமாகும். அந்த ஈரத்தோட ஆளுக்கு காலை வச்சா அதில் உள்ள மண்ணு பூரா கீழே போகும். கீழே போனதோட பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் இதே மாதிரி நான் தொடச்சிட்டு கிடக்கணும். இதுக்கு நான் 21 வீடியோ போடணும் யூடியூப்பில். இது நம்மளுக்கு தேவையா? ஸோ கார் மேலே தான் போட்டு க்ளீன் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அது எங்கள் வண்டி தான் அது. ஸோ மேட்டை போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் வசதியாக இருக்கும். எட்டியாஸ் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு இதை காய வச்சு அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு கொண்டு போய் இது பண்ணணும். ஆனால் உண்மையிலேயே இந்த மேட்டு இருக்குல்ல, இது எந்த மேட்டு போட்டாலும் கிழிஞ்சு போகுது, எந்த மேட்டு போகிறதுன்னு சுத்தமாக தெரிய மாட்டேது. அதனால தான் சரி அடி தரமாக இருக்குது, நச்சு நச்சுன்னு அடித்து அதை உடச்சி
அடிக்கிற அடியில் இந்த மேட்டு பிஞ்சு போங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு அடி ஒன்று ஒன்று. எப்படி தெரியுதா அடிக்கிற அடி? அதே தான். அப்போ தான் புதுமை டைம் கொடுப்பாருங்கிற கடுப்பில் அடிக்கிறது. அதுக்கப்புறம் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தேன். ஆனால் அது உண்மை கிடையாது. வெளியே வந்து பார்த்தா ஒரு ஷூட்டிங் டீம் வந்து லைனாக சரன்னு ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் தெரியும் உள்ளே நம்ம லவ் டுடே படத்தில் நடித்த அந்த ஹீரோயின் பேர் தெரியுமா தெரியல. அப்புறம் ஆக்டர் ஜீவா. ஸோ அவர் வந்து ஒரு கோவிலில் வந்து ப்ரே பண்ணுற ஒரு சீன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த ஒரு சீனை மட்டும் எடுத்துக்கா. பாவம் அதுக்கு இதுக்கு நடந்து அவங்களுக்கு ஒரு 27 கிலோ குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு தெரிஞ்சாங்க பாவம். ஒரு வழியாக சரி அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் முடிச்சிட்டாங்க. முடிச்சதோடு அப்படியே எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஏன்னா கூட்டம் க்ரௌட் ஆயிடுச்சு. அதனால் வந்து நம்மளால தெரியுமே எங்கே போனாலும் எந்த இதுனாலும் தூரத்துலேருந்து பார்க்குறதோட சரி அப்படியே கிளம்புவோம் சொல்லிவிட்டு நாமளும் கிளம்பியாச்சு. இதோட வீடியோவே முடிச்சுக்கிறேன்.